இப்ப ஸ்ருதி பாக்ஸ் வச்சு எப்படி அந்த சவுண்டோட நீங்க உங்களோட வாய்ஸை ஸ்ருதி சவுண்டோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா? நம்மளோட வாய்ஸை எப்படி ஸ்ருதி சவுண்டோட மேட்ச் பண்ணி பாடுறது அப்படிங்கிறது நிறைய பிகினர்ஸோட மிக முக்கிய கேள்வியா இருக்கு. பாட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அந்த ஸ்ருதி சவுண்டை கேட்டுட்டு அப்படின்றத சொல்லி ஆரம்பிக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? எதுக்காக அந்த மாதிரி சொல்லி பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? உங்களோட வாய்ஸை கரெக்டா அந்த எந்த ஸ்ருதியில நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்ருதிக்கு மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பாட்டையோ லெசனையோ பாட ஆரம்பிக்கணும். உங்களால ஸ்ருதி சவுண்டோட வாய்ஸை மேட்ச் பண்ண முடியலன்னா அது உங்களோட வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ருதியில ப்ராப்ளம் இல்லை. உங்க வாய்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்ருதி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதை நீங்க எப்படி எந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஸ்ருதி சவுண்டோட மேட்ச் பண்றீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்படி நீங்க ஸ்ருதி சவுண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாடுறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்ருதி சவுண்டையும் அதுல வரக்கூடிய ஸ்வரங்களையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பயிற்சிகளை சொல்லி தருவேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ஸ்ருதியில கம்ஃபர்டபுளா பாடுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்ருதி பத்தி, தாளத்தை பத்தி, நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி ஜி, நல்லா இந்த சவுண்டை கேட்டுட்டு சா, நீங்க கரெக்டான ஸ்ருதியில நீங்க சா சொல்லும் போதே உங்களுக்கு அந்த ஸ்ருதியோட பாயிண்ட் உங்களுக்கு புரியும். அப்படி புரியறப்ப நீங்க அதுல இருந்து பா எடுக்க உங்களால முடியும். சா அப்படின்னு சரியான பாயிண்ட்ல நம்ம சொன்னாதான் அது கரெக்டா கேட்கும். இல்லைன்னா கொஞ்சம் மேலேயோ கீழேயோ நம்ம பாடினோம்னா அது ஃப்ளாட்டாவோ ஷார்ப்பாவோ இருக்கும். அது கரெக்டான ஸ்ருதியில இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது சா அப்படி பாடுறதோ இல்ல சா அப்படி பாடுறதோ தப்பு. சா அப்படின்னு நம்மளோட வாய்ஸை அந்த சவுண்டோட மேட்ச் பண்ணணும். அடுத்து பா, சா, பா, சா. இப்ப நம்ம ஸ்ருதி பாக்ஸ் சவுண்ட்ல சா, பா, சா, சா, அதாவது லோயர் பாவோட சேர்ந்து நமக்கு கேட்கும். அப்படி இருக்கப்ப அதாவது சா, பா, சா, பா, சா. அதுவே ஒரே ஒரு சா மட்டும் சா, பா, சா, பா, சா. இப்ப நான் சா, பா, மிடில் பா அண்ட் அப்பர் சா மூணையும் பிரஸ் பண்றேன். சா, பா, சா, பா, சா. அப்பர் சா மட்டும் சா, பா, சா, பா, சா. அந்த ஃப்ரீக்வன்சில நம்மளால மேட்ச் பண்ண முடியணும். சா, பா, சா, பா, சா, சா, பா, சா, பா, சா, சா, பா, சா, பா, சா அப்படின்னு உங்களால கரெக்டா பாடக்கூடிய அளவுக்கு அந்த சவுண்டை கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ருதியில கார்ட்ஸ் எல்லாம், கீபோர்ட் கார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் போது நமக்கு சா, கா, பா, இப்போ சி மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சா, கா, பா அந்த மாதிரி நோட்ஸை அவங்க கார்ட்ஸா ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம காது லிசன் பண்ணும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ருதியை எடுக்க தோணணும். இப்போ ஸ்ருதி பாக்ஸ் வச்சு
எப்படி அந்த சவுண்டோட நீங்க உங்களோட வாய்ஸை மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஸ்ருதி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனல்ல ஸ்ருதி பத்தின தெளிவான விளக்கங்களோட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்க. நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த சவுண்டை நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த சவுண்டோட நம்மளோட வாய்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி சாப்பாசா பாடணும். சவுண்டோட ஒரு இம் சவுண்ட நீங்க சொல்லி பாருங்க. அதாவது அந்த சவுண்டுக்கு மேல அப்படியோ இல்ல அப்படியோ சொல்லக்கூடாது. அந்த டபுள் சவுண்ட் கேக்குது இல்லையா, அதோட உங்களோட வாய்ஸ் இம் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி கேக்குது இல்லையா, அப்படி. இப்ப அதோட சா சா, அதாவது சா பா சா பா சா. நீங்க சா சொல்லும் போதே அந்த டோனை நீங்க ரிசீவ் பண்ணி ஸ்ருதிய புடிச்சு பாடணும். அந்த சாவையே நீங்க பிரஸ் பண்ணி பாவும் சாவும் அதுல இருந்தே நீங்க எடுக்கலாம். சா பா சா பா சா, அந்த மாதிரி. இந்த ஸ்ருதி சவுண்டை நீங்க கேட்க கேட்க அந்த சவுண்ட் உங்களுக்கு ஒரு பவுண்டரி ஆயிடும். அந்த ஹிட் பண்ணி அழகா பாடுறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இந்த சவுண்ட் நீங்க கேட்க கேட்க அது ஒரு நமக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி. அது ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த சவுண்ட் நமக்கு பழகிடும். அதாவது அதுக்குள்ள ஒரு அந்த வளைவு வளைவா நம்ம பாடுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சவுண்ட் நம்ம காதுக்கு பழகிக்கணும். சா பா சா பா சா, அந்த மாதிரி. இப்ப நீங்க சா பா சா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லல. அந்த சவுண்டையே நாம பிரஸ் பண்ணி அதுக்குள்ளவே நாம மெர்ஜ் பண்ணி பாடுறோம். இப்ப இந்த சவுண்டு கூடவே நீங்க ஒரு லெசனும் பாட்டும் பாட்டீங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெசன் எடுத்துக்கலாம். சாரி காமா ரீ காமா பா காமா பாத மா பாத நீ பாத நீ சா. அப்படிங்கும்போது ஒரு ஸ்வரமும் அதோட நமக்கு மெர்ஜ் ஆகிறத புரிஞ்சு பாடணும். சா நீ தா பா. இந்த சவுண்ட நம்ம ஒரு ஹிட்டிங் பாயிண்டா வச்சு பாடலாம். அதாவது சா நீ தா பா நீ தா பா மா தா பா மா க பா மா க ரி மா க ரி சா. அப்ப இந்த சவுண்டுக்கு மேலேயும் நீங்க பாட மாட்டீங்க, கீழேயும் பாட மாட்டீங்க. அப்படி பாடாதனால உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்ருதி போகிறது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நீங்க பிகினர் எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ருதி சவுண்டோட எப்படி பாடுறது அப்படிங்கிறது தெரியும். நீங்க ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்றது தான் கரெக்டான மெத்தடு.